ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ஆர்ஆர்பி குரூப் டி அண்ட் என்டிபிசில எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய ஜிகே கொஸ்டின்ஸ் வந்து பார்க்க போறோம். இன்னைக்கு நாம பார்க்கக்கூடியது பாத்தீங்கன்னா டே 2 ஓட கிளாஸ். ஆல்ரெடி நீங்க டே 1 ஓட கிளாஸ் மிஸ் பண்ணிருந்தீங்கன்னா நம்ம யூடியூபோட பிளேலிஸ்டுக்குள்ள போனீங்கன்னா ஆர்ஆர்பி என்டிபிசி அண்ட் குரூப் டி ஜிகே கிளாஸஸ் ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். அந்த பிளேலிஸ்டுக்குள்ள நீங்க மிஸ் பண்ண கிளாஸஸ் எல்லாமே இருக்கும். சோ அதை பார்க்கல அப்படின்னா அந்த கிளாஸஸ பாத்துருங்க. அதே மாதிரி டெய்லி ஈவினிங் 7 o'clock பாத்தீங்கன்னா ஆர்ஆர்பில எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய மேத்ஸ் அண்ட் ரீசனிங் கிளாஸஸ் வந்து கொண்டு போயிட்டு இருக்கோம். அந்த கிளாஸஸ் மிஸ் பண்ணியிருந்தாலும் யூடியூபோட பிளேலிஸ்டுக்குள்ள இருக்கும். சோ அதையும் பாத்துருங்க. ஓகே. சோ இன்னைக்கு கிளாஸ்க்குள்ள போறதுக்கு முன்னாடி புதுசா யாராவது நம்ம சேனலுக்கு வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்க இன்னும் லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ப டவுன்லோட் பண்ணல அப்படின்னா பிளே ஸ்டோர்ல போய் லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ப டவுன்லோட் பண்ணிக்கோங்க. சோ இன்னைக்கு ஒன் டே நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல இருக்கக்கூடிய எல்லா கோர்சஸ்க்கும் ஆஃபர் வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்கோம். சோ இன்னைக்கு ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்றீங்க அப்படின்னா 1799 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 399 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கரண்ட் அஃபேர்ல ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட்ஸும் 399 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? சோ இந்த கோர்சஸ்ல எப்படி ஜாயின் பண்ணணும்னா இதுதான் நம்ம டீமோட வாட்ஸ்அப் நம்பர். இந்த நம்பரை உங்க போன்ல லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு சேவ் பண்ணிட்டு இந்த நம்பருக்கு நீங்க ஆல் இன் ஒன் ஜாயின் பண்ணா ஐ வாண்ட் டு ஜாயின் ஆல் இன் ஒன் மெசேஜ் அனுப்புங்க. டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணா ஐ வாண்ட் டு ஜாயின் டெஸ்ட் பேட்ச் மெசேஜ் அனுப்புங்க. சோ டீம்ல இருந்து கான்டாக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு ஜிபே நம்பர் இல்ல அக்கௌண்ட் நம்பர் கொடுப்பாங்க. அதுக்கு கோர்ஸோட ஃபீஸ் பே பண்ணிட்டு பேமெண்டோட ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணீங்கன்னா டீம் வந்து பேக் எண்ட்ல இருந்து உங்களுக்கு அக்சஸ் கொடுத்துருவாங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. The SI unit of the power of a lens is denoted by the letter. So லென்ஸோட திறன் இருக்கு இல்லையா? சோ லென்ஸோட பவரோட SI யூனிட் என்ன? இதான் கேட்டிருக்காங்க. லென்ஸ். சோ லென்ஸ்னு கொடுத்திருப்பாங்க, வில்லைனும் கொடுத்திருப்பாங்க. ஓகே. சோ பெரும்பாலும் தமிழ் மீடியமுக்கு லென்ஸ்ன்னு தான் எழுதியிருப்பாங்க. ஓகே. சோ லென்ஸ் திறனின் SI அலகு டேஷ் என்ற எழுத்தால் குறிக்கப்படுகிறது. ஓகேவா? சோ லென்ஸோட திறன் இருக்கு இல்லையா? அத நாம என்ன சொல்லுவோம்? டயாப்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? சோ அதோட SI யூனிட் பாத்தீங்க அப்படின்னா Dங்கிற லெட்டரால என்ன பண்ணுவோம்? Dங்கிற லெட்டரால நாம டினோட் பண்றோம். ஓகேவா? சோ பவர் ஈக்குவல் டு 1/f நாம சொல்லுவோம். அப்படிதானே? சோ பவர் ஈக்குவல் டு 1/f. இங்க Fங்கிறது உங்களுக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபோக்கல் லென்த். இப்போ நீங்க லென்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா Fங்கிறது பாத்தீங்கன்னா லென்ஸோட ஃபோக்கல் லென்த். அதே மிரர்ல பாத்தீங்க அப்படின்னா Fங்கிறது பாத்தீங்கன்னா மிரரோட ஃபோக்கல் லென்த். தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட் பாருங்க, Fங்கிறது நாம என்ன சொல்லுவோம்னா குவிய நீளம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? சோ இதுல பவர் ஈக்குவல் டு 1/f. சப்போஸ் நீங்க லென்ஸ்ல பாக்குறீங்க அப்படின்னா இந்த Fங்கிறது பாத்தீங்கன்னா லென்ஸோட குவிய நீளம். அதே கண்ணாடியில பாக்குறீங்க அப்படின்னா கண்ணாடியின் குவிய நீளம். ஓகேவா? சோ இது எல்லாமே நம்ம ஆல்ரெடி பிசிக்ஸ்ல பார்த்ததுதான். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. கல்ஃப் ஆஃப் ஓமன் அண்ட் ரெட் சி ஆர் பார்ட் ஆஃப் த. ஓமன் வளைகுடா மற்றும் செங்கடல் டேஸின் ஒரு பகுதியாகும்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? சோ இது வந்து எதோட ஒரு பகுதி அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்திய பெருங்கடலோட ஒரு பகுதி. ஓகேவா? சோ ஓமன் வளைகுடா செங்கடல் ரெண்டும் பாத்தீங்கன்னா இந்தியன் ஓஷனோட ஒரு பகுதி. ஓகேவா? சோ இதுல பாருங்க, இந்தியன் ஓஷன் இஸ் த தேர்ட் லார்ஜஸ்ட் ஆஃப் த வேர்ல்ட்ஸ் 5 ஓசானிக் டிவிஷன்ஸ் கவரிங். என்ன சொல்லியிருக்காங்க? 7,05,60,000 கிலோமீட்டர் ஸ்கொயர் வந்து என்னவாயிருக்கு? கவர் ஆகிருக்கு. ஓகேவா? சோ இவ்ளோ பரப்பளவை கொண்ட உலகின் 5 பெருங்கடல் பிரிவுகள்ல பாத்தீங்கன்னா இந்திய பெருங்கடல் வந்து எத்தனாவது இடத்துல இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 3வது இடத்துல இருக்கு. அப்போ ஃபர்ஸ்ட் இருக்கிறது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா பசிபிக் பெருங்கடல். ஓகேவா? சோ பசிபிக் பெருங்கடல், பசிபிக் ஓஷன் பாத்தீங்கன்னா 5 பெருங்கடல்கள் இருக்கு இல்லையா? அதுல ஃபர்ஸ்ட்ல இருக்கக்கூடியது மிகவும் ஆழமான ஒரு கடல் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பசிபிக் பெருங்கடல் தான். ஓகேவா? சோ ஆர்டிக் பெருங்கடல் பாத்தீங்கன்னா 5 பெருங்கடல்லையே மிகச்சிறியதுதான் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஆர்டிக் பெருங்கடல். சோ இது வந்து பாத்தீங்கன்னா ஆழமற்றது. ஓகேவா? சோ இது வந்து ஆழமா இருக்காது. அடுத்து அட்லாண்டிக் பெருங்கடல் பாத்தீங்கன்னா உலகின் 5 பெருங்கடல்களில் 2வது பெரிய கடல் தான் எதுன்னா இந்த அட்லாண்டிக் பெருங்கடல். ஓகேவா? சோ இதோட பரப்பளவு வந்து பாத்துக்கோங்க. ஓகே. சோ அடுத்து பாருங்க. which of the following animals breathes through its skin? ஓகேவா? பின்வரும் விலங்குகளில் எது அதன் தோல் வழியாக சுவாசிக்கின்றது? சோ எது வந்து தோல் மூலமா சுவாசிக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃப்ராக், தவளை இருக்கு இல்லையா? சோ தவளை பாத்தீங்கன்னா அது நீர்லயும் வாழக்கூடியது, நிலத்திலையும் வாழக்கூடியது. சோ அது வந்து தன்னோட தோல் மூலமா சுவாசிக்கும். நீர்ல இருக்கும்போது பாத்தீங்கன்னா தவளை வந்து என்ன பண்ணும்? அதோட தோல் மூலமா சுவாசிக்கும். சோ தோல் மூலமா என்ன பண்ணும்னா ஆக்ஸிஜனை எடுத்துட்டு கார்பன் டை ஆக்சைடை வந்து வெளியில விடும். ஓகேவா? சோ frogs respire on land and in water by 2 different methods. சோ நிலத்திலையும் நீர்லயும் வாழக்கூடியது. சோ அது நீருக்குள்ள போகும்போது பாத்தீங்க அப்படின்னா தோல் மூலமா சுவாசிக்கக்கூடியது. ஓகே. அடுத்த கொஸ்டின் பாருங்க. which of the following substances is an alloy? பின்வரும் பொருட்களில் எது ஒரு கலவையாகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ இருக்கிறதுல எது ஒரு கலவை அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல பிரான்ஸ் தான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு கலவை. ஓகேவா? சோ ஒரு கலவைனா என்ன சொல்லுவோம்னா இங்கிலீஷ்ல வந்து அலாய். எப்போ வந்து ஒரு இதை வந்து நம்ம கலவை அப்படின்னு சொல்லுவோம்னா அது வந்து ஒரு ஒரு 2 தனிமங்கள் இல்லைன்னா 2க்கும் மேற்பட்ட தனிமங்களை வச்சு அதை உருவாக்கி இருக்காங்க அப்படின்னா
அத வந்து நாம கலவை அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? சோ பிரான்ஸ் பாத்தீங்க அப்படின்னா வெண்கலம் பாத்தீங்கன்னா வெண்கலத்துல வந்து காப்பர் வந்து 90% இருக்கும். டின் வந்து பாத்தீங்கன்னா 10% இருக்கும். சோ காப்பர்னா என்ன சொல்லுவோம்? தாமிரம் தானே தமிழ்ல சொல்லுவோம். சோ தாமிரம் வந்து 90% இருக்கும். டின்னுனா என்ன சொல்லுவோம்? தகரம்னு சொல்லுவோம். சோ தகரம் வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து 10% இருக்கும். ஓகேவா? சோ காப்பர் வந்து 90%, தகரம் வந்து பாத்தீங்கன்னா 10% இருக்கும். ஓகே. சோ இதுக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா செம்புன்னு சொல்லுவோம். அப்படிதானே? சோ இப்போ ஒரு பிரான்ஸ் உருவாக்குறாங்க அப்படின்னா காப்பரும் டின்னும் சேர்த்துதான் என்ன பண்ண முடியும்னா ஒரு வெண்கலத்தை உருவாக்க முடியும். ஓகேவா? சோ அப்போ இட் இஸ் an alloy of copper and tin. காப்பரும் தகரமும் சேர்ந்த, அதாவது காப்பரும் டின்னும் சேர்ந்த கலவை தான் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரான்ஸ். அலாய்னாலே பாத்தீங்கன்னா ஒரு 2 எலமெண்ட் இல்லைன்னா 2க்கும் மேற்பட்ட எலமெண்ட்ஸ் வச்சு உருவாக்கி இருப்பாங்க. அதுதான் அலாய். ஓகேவா? சோ பிரான்ஸோட யூசஸ் பாத்தீங்கன்னா இந்த மேக்கிங் ஆஃப் காயின்ஸ். ஓகேவா? சோ காயின்ஸ் நாணயங்கள் இது பண்றதுக்கு, அதுக்கப்புறம் ஆர்னமெண்ட்ஸ்னா என்னது? நகைகள். ஓகேவா? சோ அது ஆபரணங்கள் தயாரிக்கிறதுக்கு, அதுக்கப்புறம் வந்து யுட்டென்சில்ஸ். ஓகேவா? சோ பாத்திரங்கள் தயாரிக்கிறதுக்கு, அதுக்கப்புறம் சிலைகள், ஸ்டாச்சூஸ். ஓகேவா? சோ இது எல்லாமே தயாரிக்கிறதுக்கு பிரான்ஸ் வந்து யூஸ் ஆகுது. ஓகே. அலாய்னா என்னன்னு டெஃபனிஷன் வந்து கொடுத்திருக்கேன். an alloy is a substance made by melting two or more elements together. ஓகேவா? 2 இல்லன்னா 2க்கு மேற்பட்ட எலமெண்ட்ஸ் இருக்கு இல்லையா? அத வந்து மெல்ட் பண்ணி ஒண்ணா ஒரு கலவையா உருவாக்குறோம் அப்படின்னா அதுதான் என்னது? அலாய். ஓகேவா? சோ வெண்கலத்துல எவ்வளவு பாத்தீங்கன்னா செம்பு வந்து 90% இருக்கு. தகரம் வந்து 10% இருக்கு. சோ வெண்கலம்ங்கிறது பாத்தீங்கன்னா தாமிரம் மற்றும் தகரம் 2ம் சேர்ந்த கலவை. ஓகே. சோ தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்க்கு கொடுத்திருக்கேன். இதோட யூசஸ் பாத்தீங்கன்னா நாணயங்கள் செய்யறதுக்கு, ஆபரணங்கள் செய்யறதுக்கு, பாத்திரங்கள், சிலைகள் இது எல்லாமே தயாரிக்கிறதுக்கு பாத்தீங்கன்னா வெண்கலம் வந்து யூஸ் ஆகுது. சோ அலாய்னா என்ன? ஓகேவா? சோ ஒரு கலவைனா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 அல்லது அதற்கு மேற்பட்ட தனிமங்களை ஒன்றாக உருக்குவதன் மூலம் தயாரிக்கப்படும் ஒரு பொருள் தான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கலவை அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகேவா? சோ உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா இப்ப வெண்கலம் எடுத்துக்கிட்டீங்கன்னா செம்பையும் தகரத்தையும் உருக்கி ஒரு பொருளா செய்றோம். ஓகேவா? சோ அதுதான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வெண்கலம். ஓகேவா? சோ இதே மாதிரி பாத்தீங்கன்னா பிராஸ்ங்கிறது பாத்தீங்கன்னா காப்பரும் ஜிங்கும் சேர்ந்தது. பிரான்ஸ்ங்கிறது பாத்தீங்கன்னா காப்பரும் டின்னும் சேர்ந்தது. ஓகேவா? சோ அதே மாதிரி ஜெர்மன் சில்வர். சோ இது ஒண்ணும் அதோட யூசஸ் எல்லாமே பாத்துக்கோங்க. ஓகேவா? சோ ஜெர்மன் சில்வர் பாத்தீங்கன்னா காப்பர், ஜிங்க், நிக்கல் இது எல்லாமே சேர்ந்தது. பாத்திரங்கள் தயாரிக்கிறதுக்கு இது யூஸ் ஆகுது. மேக்கிங் யுட்டென்சியல்ஸ். அடுத்து ரோல்டு கோல்டு. ஓகேவா? சோ ரோல்டு கோல்டு எல்லாருக்குமே தெரியும். அப்படிதானே? சோ அது வந்து காப்பர், அதுக்கப்புறம் ஏஐ. ஓகே. சோ ஏஎல்னா என்னது? அலுமினியம். சோ காப்பர், அலுமினியம் 2ம் சேர்த்து இந்த ரோல்டு கோல்ட் எல்லாம் தயாரிக்கிறதுக்கு யூஸ் ஆகுது. அடுத்து கன் மெட்டல் பாத்தீங்கன்னா காப்பரு, டின்னு, ஜிங்க், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா லெட். பிபின்னா என்ன சொல்லுவோம்? லெட்ன்னு சொல்லுவோம். சோ இது எல்லாம் சேர்ந்துதான் இந்த கன்ஸ், பேரல்ஸ் இது எல்லாமே தயாரிக்க யூஸ் ஆகுது. அடுத்து டச் மெட்டல் பாத்தீங்கன்னா காப்பர் அண்ட் ஜிங்க் 2ம் சேர்ந்ததுதான் டச் மெட்டல் வந்து உருவாக்குறாங்க. ஓகேவா? சோ ஆர்டிபிஷியல் ஆர்னமெண்ட் வந்து செய்யறதுக்கு. டெல்டா மெட்டல் பாத்தீங்கன்னா காப்பர், ஜிங்க், இரும்பு இது எல்லாம் சேர்ந்தது. அதுக்கப்புறம் ஏரோப்ளேனோட பிளேட்ஸ் இருக்கு இல்லையா? சோ அது எல்லாமே தயாரிக்கிறதுக்கு யூஸ் ஆகுது. முன்ஸ் மெட்டல்னா காப்பர் அண்ட் ஜிங்க் இது வந்து காயின் தயாரிக்க யூஸ் ஆகுது. அடுத்து பெல் மெட்டல் பாத்தீங்க அப்படின்னா காப்பர் அண்ட் டின்னு. ஓகேவா? சோ இது 2ம் சேர்ந்ததுதான் என்னதுன்னா பெல் மெட்டல். சோ இது வந்து பாத்தீங்கன்னா பெல்லு, ஸ்டாச்சு எல்லாமே தயாரிக்க யூஸ் ஆகுது. மணி, அதுக்கப்புறம் வந்து சிலைகள் தயாரிக்க. அடுத்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ங்கிறது பாத்தீங்கன்னா இரும்பு, குரோமியம், நிக்கல் இது எல்லாமே சேர்ந்தது. ஓகேவா? சோ அடுத்து நிக்கல் ஸ்டீல்ங்கிறது இரும்பு, நிக்கல் 2ம் சேர்ந்தது. ஓகேவா? சோ இது எல்லாத்தையுமே பாத்துக்கோங்க. எக்ஸாம்ல இது வந்து ஒன் லைனர் மாதிரியும் கேட்பாங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஹூ ஹாஸ் பீன் அப்பாயிண்டட் அஸ் த. சோ இது வந்து கரண்ட் அஃபேர்ல இருக்க கொஸ்டின். நம்மளோட கரண்ட் அஃபேர் பிடிஎஃப் கோர்ஸ்ல இந்த கொஸ்டின் வந்து கொடுத்திருந்தோம் உங்களுக்கு. Who has been appointed as the director of the ED, அதாவது Enforcement Directorate for a 2-year term following approval by the Appointments Committee of the Cabinet. அமைச்சரவையின் நியமன குழுவின் ஒப்புதலை தொடர்ந்து அமலாக்க இயக்குனரகத்தின் இயக்குனராக 2 வருட காலத்திற்கு நியமிக்கப்பட்டவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ராகுல் நவீன். ஓகே. சோ இது வந்து ஆகஸ்ட் 2024 கரண்ட் அஃபேர். சோ இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே நம்ம என்டிபிசியோட டெஸ்ட் பேட்ச்ல கொடுத்திருக்கோம். ஓகேவா? சோ அடுத்து பாருங்க. ஒரு திரவத்தில் மூழ்கி இருக்கும். The statement that the upward beyond force that is exerted on a body immersed in a fluid, whether fully or partially, is equal to the weight of the fluid that the body displaces is related to. ஓகேவா? சோ இது எதோட டெஃபினிஷன்? எங்கேயோ படிச்ச மாதிரி இருக்கா? ஒரு திரவத்தில் மூழ்கி இருக்கும் உடலில் செலுத்தப்படும் மேல் நோக்கி மிதக்கும் விசையானது முழுமையாகவோ அல்லது பகுதியாகவோ இருந்தாலும் உடல் இடமாற்றம் செய்யும் திரவத்தின் எடைக்கு சமமாக இருக்கும் என்பது எந்த கூற்றாக இருக்கும்? இதுதான் என்ன தத்துவம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆர்க்கிமிடிஸ் தத்துவம். இப்போ நாம ஒரு ஒரு
டம்ளர்ல தண்ணி வச்சிருக்கீங்க. அதுக்குள்ள ஏதாவது ஒரு பால தூக்கி போடுறீங்க. இல்ல ஒரு கியூப் எதையோ ஒண்ணு தூக்கி போடுறீங்க அப்படின்னா, ஒண்ணு நீங்க போடக்கூடியது கல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதுல கல்ல தூக்கி போடுறீங்க அப்படின்னா, என்ன ஆகும்? கொஞ்சம் தண்ணி வந்து இதாகும். அப்படிதானே? சோ இடப்பெயர்ச்சி அடையும். இல்லன்னா நீங்க மேல இருந்து ஒரு கிணத்துக்குள்ள நம்ம குதிக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். சோ குதிக்கும்போது பாத்தீங்கன்னா, கொஞ்சம் தண்ணி வந்து என்னவாகும்? இடப்பெயர்ச்சி அடையும். ஓகேவா? சோ அப்போ அந்த உடலோட எடை இருக்கு இல்லையா? அந்த முங்கி இருக்கக்கூடிய அந்த பாடியா இருக்கட்டும், இல்ல பொருளா இருக்கட்டும், இல்லன்னா அந்த பொருள் வந்து பாதி முங்கி இருக்கு. கல்ல தூக்கி கிணத்துக்குள்ள போட்டீங்கன்னா, ஃபுல்லா முங்கிரும். ஃபுல்லா முங்குறதுக்கு முன்னாடி தண்ணி வந்து என்னவாகும்? இடப்பெயர்ச்சி அடையும். அப்ப அந்த முங்கக்கூடிய அந்த கல்லோட எடையும், அந்த இடப்பெயர்ச்சி ஆகக்கூடிய இதுவும் என்னவா இருக்கும்? ஈக்குவலா இருக்கும். இல்ல பாதி தான் இதா இருக்கு. நம்ம இப்ப கிணத்துக்குள்ள குதிக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். பாதி உடம்பு என்னவா இருக்கும்? பாதி உடம்பு உள்ள முங்கி இருக்கும். பாதி வந்து மிதந்துட்டு இருக்க மாரி இருக்கும். ஓகேவா? சோ இல்ல ஒரு மரக்கட்ட அப்படி போடுறீங்க. மரக்கட்ட போட்டா கூட அவ்வளவு இடப்பெயர்ச்சி அடையுமான்னு தெரியல. சோ நாமளே நீச்சல்லாம் அடிப்போம் இல்லையா? சோ மேல இருந்து கீழ குதிச்சு, அப்போ அந்த இடப்பெயர்ச்சி ஆகக்கூடிய அந்த தண்ணி வந்து இருக்கு இல்லையா? சோ அந்த திரவம் வந்து பாத்தீங்கன்னா, அந்த உள்ள இருக்கக்கூடிய அந்த ஆப்ஜெக்ட்டோட எடைக்கு வந்து என்னவா இருக்கும்னா, ஈக்குவலா இருக்கும். இததான் யாரு சொல்லுவாங்கன்னா, ஆர்க்கிமிடிஸ் வந்து சொல்லுவாரு. இதுதான் என்ன தத்துவம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆர்க்கிமிடிஸ் தத்துவம். ஓகே. சோ அடுத்து பாருங்க. இந்தியா இஸ் த டேஸ் ப்ரொடியூசர் ஆஃப் பல்சஸ் அண்ட் த டேஸ் கன்சியூமர் ஆஃப் பல்சஸ். இந்தியா வந்து பருப்புகளின் டேஸ் உற்பத்தியாளர் மற்றும் பருப்புகளின் நுகர்வோர். ஓகேவா? சோ இந்தியால தான் பாத்தீங்கன்னா அதிக அளவுல பருப்பு வந்து உற்பத்தியும் செய்யப்படுகிறது. அதே மாதிரி என்ன பண்றோம்? எடுத்துக்கொள்ளவும் படுது. சோ லார்ஜஸ்ட் ப்ரொடியூ ப்ரொடியூசரும் நம்ம தான். லார்ஜஸ்ட் கன்சியூமரும் நம்ம தான். ஓகேவா? சோ பருப்பு உற்பத்தியில லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் அண்ட் லார்ஜஸ்ட் கன்சியூமர். ஓகேவா? சோ அதிக அளவு உற்பத்தி பண்றதும் நாம தான். நுகர்வு பண்றதும் யாரு? நாம தான். ஓகேவா? சோ அடுத்து பாருங்க. இந்தியா இஸ் த லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் ஆஃப் ஜூட். ஓகேவா? சோ ஜூட் ப்ரொடியூஸ் பண்றதுலயும் இந்தியா வந்து மிகப்பெரிய ப்ரொடியூசர். ஓகேவா? சோ அதிக அளவு என்ன பண்றோம்? ஜூட்டும் நாம வந்து ப்ரொடியூஸ் பண்றோம். ஓகேவா? சோ அதே மாதிரி வந்து சுகரும் அதிக அளவுல ப்ரொடியூஸ் பண்றோம். குஜராத் இஸ் த லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் ஆஃப் சால்ட் இன் த கண்ட்ரி. நம்ம கண்ட்ரில அதிகமான அளவு சால்ட் வந்து எங்க ப்ரொடியூஸ் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, குஜராத்ல தான். ஓகேவா? சோ மத்த இதெல்லாம் பாத்தீங்கன்னா, இப்ப மத்திய பிரதேஷ்ல பாத்தீங்கன்னா, சிக் பீஸ், லென்டில்ஸ். ஓகேவா? சோ இது எல்லாமே ப்ரொடியூஸ் பண்றாங்க. உத்தரப்பிரதேஷ்ல பாத்தீங்கன்னா, பீஜியன் பீஸ், அதுக்கப்புறம் சிக் பீஸ். மகாராஷ்டிரால பீஜியன் பீஸ், சிக் பீஸ், அதுக்கப்புறம் மூங் பீஸ். ராஜஸ்தான்ல சிக் பீஸ், மூங் பீன்ஸ். ஓகேவா? சோ இது எல்லாமே ப்ரொடியூஸ் பண்றாங்க. கர்நாடகால பாத்தீங்க அப்படின்னா, பீஜியன் பீஸ், சிக் பீஸ். ஆந்திரால வந்து பீஜியன் பீஸ், சிக் பீஸ், மூங் பீன்ஸ். அதுக்கப்புறம் தெலுங்கானால பீஜியன் பீஸ், சிக் பீஸ். குஜராத்ல பீஜியன் பீஸ், சிக் பீஸ் எல்லாமே ப்ரொடியூஸ் பண்றாங்க. தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா, அதிக அளவு பீஜியன் பீஸ், மூங் பீஸ், பீன்ஸ். அப்புறம் பீகார்ல பாத்தீங்கன்னா லென்டில்ஸ், சிக் பீஸ். ஓகே. சோ தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட் பாருங்க. மத்திய பிரதேசத்துல வந்து கொண்டக்கடலை, துவரம் பருப்பு அதிக அளவுல ப்ரொடியூஸ் பண்றாங்க. உத்தரப்பிரதேசல பாத்தீங்கன்னா துவரை, கொண்டக்கடலை. மகாராஷ்டிரால துவரை, கொண்டக்கடலை, பாசிப்பயிறு. இது வந்து அதிக அளவுல உற்பத்தி பண்றாங்க. அதே ராஜஸ்தான்ல பாத்தீங்கன்னா கொண்டக்கடலை, பாசிப்பயிறு. கர்நாடகால பாத்தீங்கன்னா துவரை, கொண்டக்கடலை. ஆந்திர பிரதேசல துவரை, கொண்டக்கடலை, பாசிப்பயிறு. தெலுங்கானால அதிக அளவு உற்பத்தி செய்யப்படுறது துவரை, கொண்டைக்கடலை. குஜராத்ல பாத்தீங்கன்னா துவரை, கொண்டைக்கடலை. தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா துவரையும், பாசிப்பயிரும் அதிக அளவு உற்பத்தி பண்றோம். பீகார்ல பாத்தீங்கன்னா துவரம்பருப்பு, கொண்டைக்கடலை. ஓகேவா? சோ அடுத்த கொஸ்டின் பாருங்க. When is the Indian Armed Forces Veterans Day observed annually? இந்திய ஆயுதப்படை வீரர்கள் தினம் ஆண்டுதோறும் எப்போது அனுசரிக்கப்படுகிறதுன்னு கேட்டிருக்காங்க. சோ எப்போ அப்படின்னு பாத்தீங்கன்னா 14 ஜான். ஓகேவா? சோ அதுதான் என்னன்னா ஆர்ம்டு போர்சஸ் வெட்டரன்ஸ் டே. ஓகேவா? சோ 14 ஜனவரி. ஓகே. சோ அதே மாதிரி முக்கியமான டேஸ் பாத்தீங்கன்னா 15 ஜனவரி வந்து இந்தியன் ஆர்மி டே. 5 டிசம்பர் வந்து இன்டர்நேஷனல் வாலண்டியர் டே. 26 அக்டோபர் பாத்தீங்கன்னா பம்கின் டே. 12 ஜனவரி வந்து நேஷனல் யூத் டே. ஓகேவா? சோ 15 ஜனவரி பாத்தீங்கன்னா இந்திய ராணுவ தினம். 5 டிசம்பர் பாத்தீங்கன்னா சர்வதேச தன்னார்வ தினம். 26 அக்டோபர் பாத்தீங்கன்னா பூசணி நாள். 12 ஜனவரி பாத்தீங்கன்னா தேசிய இளைஞர் தினம். ஓகே. அடுத்த கொஸ்டின் பாருங்க. Which of the following terms is used to describe the outside layer of skin on the human body? ஓகேவா? சோ மனித உடலில் தோலின் வெளிப்புற அடுக்கை விவரிக்க பின்வரும் சொற்களில் எது பயன்படுத்தப்படுகிறது? சோ தோலோட வெளிப்புற அடுக்க வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எபிடெர்மிஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது மேல் தோல் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே. சோ தோலின் வெளிப்புற அடுக்கு வந்து என்ன சொல்லுவோம்? எபிடெர்மிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? சோ ஸ்கின்ல பாத்தீங்கன்னா மொத்தம் 3 லேயர் வந்து இருக்கு. ஓகேவா? சோ இதுல பாத்தீங்கன்னா மத்த ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு லேயர் நான் சொல்லிட்டேன். ஓகேவா? சோ அது வந்து எபிடெர்மிஸ். அது போக ரிமைனிங் இருக்கக்கூடிய 2 லேயர்ஸ் பாத்தீங்க அப்படின்னா என்னென்னன்னா டெர்மிஸ், ஹைப்போடெர்ம்ஸ். ஓகேவா? சோ தோலில் 3 முக்கிய அடுக்குகள் உள்ளது. சோ வெளிப்புற அடுக்கு. ஓகேவா? சோ உடலில் வெளிப்புற அடுக்குல இருக்கு. ஓகேவா? சோ 3 அடுக்கு இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு அடுக்கு பாத்தீங்கன்னா மேல் தோல்னு சொல்லலாம். அப்படி இல்லன்னா அதை எபிடெர்மிஸ்னு சொல்லலாம். எக்ஸாம்ல கேட்பாங்க. மேல் தோலோட நேம் என்னன்னு. ஓகேவா? சோ எபிடெர்மிஸ் எவ்வாறு அழைக்கப்படுகிறதுன்னு கேட்பாங்க. ஓகேவா?
சோ மேல் தோல். மீதி இருக்க 2 பாத்தீங்க அப்படின்னா டெர்மிஸ், ஹைப்போடெர்ம்ஸ். ஓகே. அடுத்து பாருங்க. The battle of Chandawar was fought between முகமது கோரி அண்ட் ஜெய்சந்த் ஆஃப் கன்னூஜ். ஓகேவா. சோ கன்னூஜோட ஜெய்சந்துக்கும் முகமது கோரிக்கும் இடையில இந்த சந்தவார் போர் வந்து நடந்துச்சு. அது வந்து நம்ம படிச்சிருக்கோம். அப்படிதானே? சோ இதுல என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஜெய்சந்த் இருக்காரு இல்லையா, அவர் வந்து எந்த டைனஸ்டிய சேர்ந்தவர்? ஓகேவா. சந்தவார் போர் முகமது கோரி மற்றும் டேஸ் வம்சத்தின் கன்னூஜின் ஜெய்சந்த் ஆகியோருக்கு இடையே நடந்தது. நாம இந்த கொஸ்டினை எப்படி படிச்சிருக்கோம்னா, முகமது கோரிக்கும் ஜெய்சந்த், ஓகேவா, ஜெய்சந்துக்கும் இடையில வந்து இந்த போர் வந்து நடந்திருக்கு, சந்தவார் போர் வந்து நடந்திருக்குன்னு படிச்சிருப்போம். பட் இங்க கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஜெய்சந்த் வந்து எந்த வம்சத்தை சேர்ந்தவங்கன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா. சோ அவர் வந்து பாத்தீங்கன்னா ஹகடவாலா, ஓகேவா, கஹடவாலா வம்சத்தை சேர்ந்தவர் தான் யாருன்னா ஜெய்சந்த். ஓகேவா. சோ இந்த பேட்டில் ஆஃப் சந்தவார் போர் பாத்தீங்கன்னா 1194 வந்து நடந்திருக்கு. யாருக்கு இடையிலன்னா கன்னோஜோட மன்னன் ஜெய்சந்த். ஓகேவா. சோ ஜெய்சந்துக்கும் முகமது கோரிக்கும் இடையில நடந்திருக்கு. சோ இதுல பாத்தீங்க அப்படின்னா முகமது கோரி வந்து ஜெய்சந்த வந்து என்ன பண்ணுவாரு, தோற்கடிச்சிருவாரு. ஓகே. சந்தவார் போர் 1194 மன்னர் ஜெய்சந்த். ஓகேவா. சோ இந்த போர்ல பாத்தீங்கன்னா ஜெய்சந்த் வந்து முகமது கோரியால் தோற்கடிக்கப்பட்டார். சோ இதுல வின் யாருன்னா முகமது கோரி. சோ தோற்கடிக்கப்பட்டவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜெய்சந்த். ஓகே. அடுத்த கொஸ்டின் பாருங்க. The mark of Pharaohs were discovered at the Harappan site in டேஸில் ஹரப்பன் தளத்தின் ரோமங்களின் அடையாளங்கள் கண்டுபிடிக்கப்பட்டன. சோ எங்க கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா காலிபங்கன். ஓகே. வேர் டிட் டேபிள் டென்னிஸ் ஆரிஜினேட் ஃப்ரம்? ஓகேவா. சோ டேபிள் டென்னிஸ் வந்து அதோட ஆரிஜினேஷன் எங்க இருந்து வந்துச்சு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே. சோ எங்க இருந்து வந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்கிலாந்துல இருந்து. ஓகேவா. சோ டேபிள் டென்னிஸோட ஆரிஜின் வந்து எதுனா இங்கிலாந்து. ஓகேவா. சோ இந்த கிளாஸஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பா ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா. சோ அப்படி யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னா மறக்காம ஒரு லைக் பண்ணிருங்க. ஓகே. சோ அடுத்த கொஸ்டின் பாருங்க. டேஸ் இஸ் த கெமிக்கல் ஃபார்முலா ஆஃப் எத்தனாயிக் ஆசிட்? ஓகேவா. சோ எத்தனாயிக் ஆசிடுக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அசிட்டிக் ஆசிட்னு சொல்லுவோம். அதாவது அசிட்டிக் அமிலம்னு சொல்லுவோம். ஓகே. சோ டேஸ் என்பது எத்தனாயிக் அமிலத்தின் வேதியியல் பெயர். சோ எக்ஸாம்ல கேட்பாங்க எத்தனாயிக் அமிலத்தோட இன்னொரு நேம் என்னன்னு கேட்பாங்க, அசிட்டிக் ஆசிட். இல்லனா அசிட்டிக் அமிலத்தோட இன்னொரு பேர் என்னன்னு கேட்பாங்க, எத்தனாயிக் ஆசிட். இப்போ அதோட பேர் கேட்கல, கெமிக்கல் ஃபார்முலா கேட்டிருக்காங்க. சோ கெமிக்கல் ஃபார்முலா என்ன, CH3COOH. இதுதான் அசிட்டிக் ஆசிடோட ஃபார்முலா. ஓகேவா. சோ CH3COOH இதுதான் என்னது அசிட்டிக் அமிலத்தோட ஃபார்முலா. ஓகேவா. சோ கெமிக்கல் ஃபார்முலா. இத வந்து எத்தனாயிக் அமிலம்னு சொல்லலாம், அசிட்டிக் அமிலம்னு சொல்லலாம். எத்தனாயிக் அமிலம்னு கேட்டாலும் CH3COOH தான், அசிட்டிக் அமிலம்னு கேட்டாலும் CH3COOH தான். ஓகேவா. ஓகே. சோ இந்த கிளாஸோட லிங்க் எல்லாமே உங்க ஃப்ரெண்ட்ஸும் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்கன்னா மறக்காம அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. சோ இதோட பிடிஎஃப் எல்லாமே லக்ஷ்மி மேக்ஸோட டெலிகிராம் சேனல் அண்ட் குரூப்ல உங்களுக்கு நான் வந்து போஸ்ட் பண்ணிருவேன். சோ இந்த பிடிஎஃப் நீங்க அதுல இருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேவா. சோ அதே மாதிரி நீங்க அப்கமிங்ல வர ஆர்ஆர்பியோட குரூப் டி என்டிபிசி எந்த எக்ஸாம் படிச்சாலும் சரி, அதுக்கு எனக்கு ஆன்லைன் கிளாஸ் வேணும் மேம், அதுக்கு எனக்கு ஒரு பெஸ்டான ஆன்லைன் கிளாஸ் வேணும்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட் நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல இருக்கக்கூடிய ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. சோ ஆல் இன் ஒன் கோர்ஸுக்கு நாம இன்னைக்கு ஆஃபர் அனௌன்ஸ் பண்ணிருக்கோம். சோ பிப்ரவரி 14க்காக ஆஃபர் வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்கோம். சோ இன்னைக்கு நீங்க ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்றீங்க அப்படின்னா 1799 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே. சோ எல்லா கோர்சஸ்க்குமே இன்னைக்கு ஆஃபர் அனௌன்ஸ் பண்ணிருக்கோம். ஆல் இன் ஒன் கோர்ஸோட ஃபீஸ் பாத்தீங்கன்னா 1799, டெஸ்ட் பேட்சோட ஃபீஸ் வந்து 399, மேக்ஸ் அண்ட் ரீசனிங்க்கு 1199, சயின்ஸ் அண்ட் ஜெனரல் அவேர்னஸ்க்கு 699, கரண்ட் அஃபேரோட பிடிஎஃப் கோர்ஸ் பாத்தீங்கன்னா 399, இங்கிலீஷ் கோர்ஸ் பாத்தீங்கன்னா 499. சோ ஆப்ல போய் டைரக்டா பே பண்ண வேண்டாம், ஆப்ல இந்த பிரைஸ் இருக்கும். சோ எப்படி ஆஃபர் பிரைஸ்ல ஜாயின் பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுதான் டீமோட வாட்ஸ்அப் நம்பர். இந்த நம்பரை உங்க போன்ல லக்ஷ்மி மேக்ஸன் சேவ் பண்ணிட்டு இந்த நம்பருக்கு ஆல் இன் ஒன் ஜாயின் பண்ண ஐ வாண்ட் டு ஜாயின் ஆல் இன் ஒன் மெசேஜ் அனுப்புங்க. சப்போஸ் நீங்க வந்து டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்றீங்க அப்படின்னா ஐ வாண்ட் டு ஜாயின் டெஸ்ட் பேட்ச் மெசேஜ் அனுப்புங்க. ஓகேவா. சோ வேற எதுவும் டவுட் இருக்கு அப்படின்னா மறக்காம நம்ம டீமுக்கே கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க. சோ இந்த ஆஃபர் பாத்தீங்கன்னா நாளைக்கு 15 to 2025 நைட் 12 o'clock கூட ஆஃபர் வந்து க்ளோஸ் ஆகிரும். ஓகேவா. சோ டோட்டலா 10 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் தான் ஆஃபர் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. சோ எப்போ 10 ஸ்டூடெண்ட்ஸ் ஜாயின் பண்றாங்களோ அப்போ வந்து ஆஃபர் க்ளோஸ் ஆகிரும். ஓகே. சோ ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட் மறக்காம டீமுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. சோ குரூப் டி என்டிபிசிக்கான பேட்சஸ் எல்லாமே கொண்டு போயிட்டு இருக்கோம். சோ முடிஞ்ச அளவுக்கு உங்களோட ப்ரிப்பரேஷனை குயிக்கா ஜாயின் பண்ணுங்க. நம்ம டெலிகிராம் குரூப், டெலிகிராம் சேனல்ல இன்னும் ஜாயின் பண்ணலன்னா டெலிகிராம் குரூப் அண்ட் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லயும் லக்ஷ்மி மேக்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. சோ திருப்பியும் அடுத்த கிளாஸ்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.